அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ ஹிந்தி ராஷ்டிரபாஷா எக்ஸாமுக்குரிய பேப்பர் 1 ஏகாங்கி பாத்திர பரீட்சை ரிவிஷன் பார்க்கலாம். அதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏகாங்கி 2 கட்டபொம்மன். இதுல கட்டபொம்மன் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ another one பாத்திர பரீட்சை வள்ளி இது பார்க்கலாம். कटबोम्मन एकांकी का गौण पात्र है वल्ली. அதாவது கட்டபொம்மன் ஏகாங்கியோட துணை பாத்திரம் பாத்திர படைப்பு வள்ளி அப்படிங்கிற இந்த கேரக்டர். इस एकांकी के प्रथम और तीसरे दृश्य में चंद मिनट के लिए आती है, लेकिन अपने बालोचित व्यवहार एवं ज्ञान से पाठकों के हृदय में अपना स्थान बना लेती है. इस एकांकी के இந்த ஏகாங்கியினுடைய प्रथम और तीसरे दृश्य में முதல் மற்றும் மூன்றாவது காட்சிகளில் चंद मिनट के लिए आके சில நிமிடங்களுக்காக மட்டுமே வருகிறான். लेकिन अपने बालोचित व्यवहार ஆனால் தன்னுடைய அந்த குழந்தைத்தனமான நடத்தை ஏவம் மற்றும் ஞான்சே திறமையினால் அறிவினால் பாடகோங்கே ஹிருதயமே படிப்பவர்களின் அதாவது இந்த ஏகாங்கியை படிப்பவர்களினுடைய ஹிருதயமே இதயத்தில் அப்னா ஸ்தான் பனாலேகி தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி கொள்கிறார். வள்ளி கட்டபொம்மன் கி பியாரி புத்திரிகை. வள்ளி கட்டபொம்மனினுடைய அன்பான புதல்வி மகள். वो अपने पिता को प्राणों से भी ज्यादा प्यार करती है. அவள் அதாவது வள்ளி अपने पिता को தன்னுடைய அப்பாவை प्राणों से भी உயிரினும் மேலாக प्राणों से भी ज्यादा உயிரினும் மேலாக प्यार करती है நேசிக்கிறார். उसकी तीव्र बुद्धि हमें अचंभे में डाल देती है. उसकी அவளுடைய வள்ளியினுடைய தீவிர புத்தி அந்த கூர்மையான அந்த அறிவு हमें நமக்கு अचंभे में डाल देती है हमें आश्चर्यத்தில் ஆழ்த்துகிறது. एक बार कटबोम्मन किसी विषय को लेकर चिंतित रहते हैं. एक बार ஒரு தடவை கட்டபொம்மன் किसी विषय को लेकर ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி चिंतित रहते हैं கவலையோடு யோசித்துக் கொண்டிருக்கிறார். अपने पिताजी की मुख मुद्रा को देखते ही वल्ली भांप लेती है कि पिताजी किसी विषय को लेकर चिंतित हैं, तो वो वहां से तुरंत निकल जाना चाहती है. अपने पिताजी की தன்னுடைய அப்பாவின் முக் முத்ராக்கோ அந்த முகத்தில் தென்படும் அந்த நிலைமையை பார்த்து அவருடைய முக தோற்றத்தை பார்த்து देखते ही பார்த்தவுடன் முக் முத்ராக்கோ देखते ही அந்த முகத்தில் ஓடும் அந்த கவலை ரேகைகளை பார்த்தவுடன் வள்ளி பாம்ப் लेती है அத டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறா. कि पिताजी किसी विषय को लेकर அப்பா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அது சம்பந்தமா சிந்தித்துகை கவலைப்பட்டுட்டு இருக்கிறாரு. तो वो वहां से உடனே அவ அங்க இருந்து துரந்து நிக்கல் ஜானா சாத்திகை உடனே கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப அப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம இடையில போக கூடாது, உடனே நம்ம அங்க இருந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறார். இஸ் கட்னாசே இந்த நிகழ்விலிருந்து ஹம்கோ மாலும் போத்தாய் நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா कि वो परिस्थिति अनुकूल व्यवहार करने में कुशल है. वो அவள் அதாவது வள்ளி परिस्थिति अनुकूल அதாவது சூழ்நிலை என்னவோ அதுக்கு அனுகூலமா விவகார் கர்ணேமே தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்வதில் குஷல்கை திறமையானவள். அதாவது என்ன சூழ்நிலையோ அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கிறதுல கெட்டிக்காரியா இருந்தா. वह कला प्रेमी है. संगीत और नृत्य में रुचि रखने वाली एक भारतीय बालिका है. கலா பிரேமிகை அவள் கலைகளை நேசிப்பவளாக இருக்கிறாள். நிருத்தியமே சங்கீதம் மற்றும் நாட்டியத்தில் ருச்சி ரக்னேவாலி ஆர்வமுள்ள ஏக் பாரதிய பாலிகாகை ஒரு இந்திய பெண் இந்திய குழந்தை அல்லது இந்திய சிறுமி. வீணா பஜானே மே நிபுணே
வீணை வாசிப்பதிலும் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். सूरदास का पद गाकर पाठकों को मोहित कर लेती है. சூர்தாசரினுடைய பதங்களை பாடி நம்மை போன்ற இந்த மாதிரி இந்த நிபந்தை அதாவது மன்னிக்கணும், இந்த ஏகாங்கியை படிப்பவர்களை கவரக்கூடிய ஒரு திறமை அவளுக்கு இருந்தது. அதாவது சூர்தாசரின் பாடல்களை பாடுவதன் மூலமாக இந்த ஏகாங்கியை படிப்பவர்களின் மனதை கொள்ளை கொள்பவளாக இருக்கிறார். वह अपने पिताजी के समान அவள் தன்னுடைய அப்பாவை போன்று குஷல் ராஜநீதிஜ்ஞ भी है. திறமையான ஒரு ராஜதந்திரியாக இருக்கிறார். ஹை வந்திருக்கு, भी है. वह अपने पिताजी के समान कुशल राजनीतिज्ञ भी है. அவள் தன்னுடைய தந்தையை போன்று ஒரு சிறந்த ராஜதந்திரியாகவும் இருக்கிறார். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஏகாங்கியை படிக்கும்போது நம்மளுக்கு எப்ப அது தெரிய வருதுன்னா, वो अपने पिता से मराठा राज्य और अंग्रेजों की दूरता के संबंध में चर्चा करके अपनी राजनीतिक जानकारी का परिचय देती है. वह वल्ली अपने पिता से தன்னுடைய அப்பாவிடம் மராட்டிய ராஜ்யம் और மற்றும் अंग्रेजों की ஆங்கிலேயர்களின் துர்ததா கே சம்பந்தமே அவர்களுக்கு இடையே நடக்கும் அந்த பிரச்சனைகள் அது சம்பந்தமாக சர்ச்சைகள் செய்து, அதாவது விவாதிக்கிறது. அப்படி ராஜநீதி தன்னுடைய அப்பாவிடம் மராட்டிய தேசம் பற்றியும் ஆங்கிலேயர்களுடைய அந்த மராட்டிய தேசம் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையேயான அந்த பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதன் மூலம் अपनी राजनीतिक जानकारी का परिचय देती है. தன்னுடைய ராஜதந்திரம் அதாவது அரசியல் பற்றிய தனது ஞானம், தன்னுடைய அறிவை ராஜநீதிக் ஜான்காரி கா பரிச்சய தேती है. நமக்கு இதன் மூலமாக தன்னுடைய தந்தையுடன் விவாதிப்பதன் மூலமாக நம்மளுக்கு அவளுடைய அரசியல் திறமையை, அரசியல் அறிவை பற்றி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறாள், தெரியப்படுத்துகிறாள். वास्तव में वल्ली का कला प्रेम और राजनीतिक ज्ञान अर्थात कोमलता और कठोरता का मिश्रण देकर पाठक अवाक रह जाते हैं. वास्तव में உண்மையில் வள்ளியினுடைய கலா பிரேம், கலையின் மேல் அவர் கொண்டிருந்த அந்த பற்றுதல், அவர் ராஜநீதிக் ஞான், அரசியல் பற்றிய அவளுடைய அறிவு, அர்த்தாத் கோமல்தா அவளுடைய அந்த கலை மேல் உள்ள ஆர்வம், அதாவது அந்த மென்மையான அந்த தன்மை, அவளுடைய அந்த மென்மையான தன்மை கொண்டு அவளுடைய அணுகுமுறை, அவளுடைய நடவடிக்கை, அதையெல்லாம் நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னாக்கா அவளுடைய அந்த கலா பிரேம்ல பார்க்கலாம். அடுத்தது அவர் கட்டோர்த்தாக்கா மிஸ்ரன். கட்டோர்த்தா எதுல இருக்கும்? அவளுடைய அந்த ராஜநீதிக்கு ஞான், அதாவது ராஜநீதி அப்படின்னாக்கா அந்த அரசியல், ஒரு ராஜநீதிக்கு ஒரு ராஜதந்திரியா எப்படி இருக்க முடியும்? ராஜதந்திரி அப்படின்னாலே அவங்க கிட்ட ஒரு அறிவு, அதோடு ஒரு கடினத்தன்மை, இது ரெண்டுமே இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தாதான் ஒரு நாட்டை, ஒரு அரசியலை நல்ல விதமாக நகர்த்தி கொண்டு செல்ல முடியும். அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்ள முடியும். வெறும் மென்மையான தன்மை இருந்தால் மட்டும் அதை செய்ய முடியவே முடியாது. சோ அவளுடைய கலா பிரேம் மூலமாக, அவளுடைய கோமல்தா, அவளுடைய ராஜநீதிக் ஞான், இது மூலமா அவளுடைய கட்டோர்த்தா, இந்த இரண்டையும் மிஸ்ரன் தேக்கர், இந்த இரண்டும் கலந்த கலவை பார்த்து பாட்டக் அதாவது நம்மள மாதிரி இந்த ஏகாங்கியை படிப்பவர்கள் அவாக் ரங் சாத்தே ஹை, அது பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லாம குரலே எழும்பாம போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேச கூட தோணாத அளவுக்கு போயிடுறாங்க, ஆச்சரியத்துல மூழ்கி போயிடுறாங்க. இப்படியும் ஒரு சிறுமி, ஒரு பக்கம் கலைகளை நேசிக்கும் மென்மையான தன்மை, இன்னொரு பக்கம் அரசியல் ராஜதந்திரியாக ஒரு கடினமான ஒரு தன்மையையும் விட்டு கொடுக்காம, அதுல எப்படி தன்னுடைய அறிவை செலுத்துறது, அதுல எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும்,
அப்படிங்கிறதுல ரொம்ப திறமையான அறிவை கொண்டவளாக, இரண்டும் கலந்த கலவையாக வள்ளியை பார்க்கும். அதாவது இந்த ஏகாங்கி மூலமாக படித்து வள்ளியை பார்த்து தெரிந்து கொள்ளும் நம்மை போன்ற பார்வையாளர்கள் வந்து பேசுவதற்கே இயலாத நிலைக்கு அந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்துக்கு நம்ம போயிடுறோம். இந்த பாத்திர பரீட்சைய நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல அடுத்த பாத்திர பரீட்சையில பார்க்கலாம். தன்யவாத்.